ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ரேவாஸ் ஆர்ட்ஸ். நான் ரேவதி சிவகுமார். இன்றைக்கி வீட்லேயே 2 விதமான பென்சில் பவுச் எப்படி ரெடி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு மெத்தட் செய்கிறதுக்காக OHP டிரான்ஸ்பரண்ட் ஷீட் எடுத்திருக்கேங்க. இந்த ஷீட் எடுத்துகிட்டு எந்த அளவுக்கு பென்சில் பவுச் தேவையோ அந்த அளவுக்கு மெஷர் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து இதை கட் பண்ணி எடுத்துக்கோங்க ஃபஸ்ட்டு. இப்போ வந்து நான் மெஷர் பண்ணிட்டேங்க ஏற்கனவே, அதனால் நான் இப்போ கட் பண்ணிக்கிறேன். இதை கட் பண்ணி எடுத்ததுக்கப்புறம் இதை ஒட்ட வைக்கிறதுக்காக நான் ஹார்ட் க்ளூ கன் யூஸ் பண்ண போகிறேன். உங்ககிட்ட ஹார்ட் க்ளூ கன் இருந்தது அப்படின்னா அதை யூஸ் பண்ணி இதை செய்யுங்க. அப்படி இல்லைன்னா ஃபெவிக்விக்கோ அல்லது ஃபெவிபாண்டோ அல்லது சூப்பர் க்ளூவோ யூஸ் பண்ணிக்கோங்க. இப்போது இந்த கட் பண்ணி எடுத்த ஷீட்டில் 2 பக்கமும் சைடில் ஹார்ட் க்ளூ யூஸ் பண்ணிக்கிறேன். யூஸ் பண்ணிவிட்டு இது ரெண்டையும் ஒன்றோட ஒன்றா நம்ம ஒட்ட வச்சுக்கலாம். ஒட்ட வைக்கும்போது மேல் பக்கத்தில் வந்து கொஞ்சம் கேப் இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. ஒருவேளை நீங்கள் ஃபுல்லாக ஒட்ட வச்சிட்டிங்க அப்படின்னா மேலே மட்டும் கொஞ்சமாக பிரித்து விட்டுக்கோங்க. எதுக்காக அப்படின்னா நம்ம வந்து ஜிப் அட்டாச் பண்ண போகிறோம், அதுக்காக தான். இப்போ வந்து ஹார்ட் க்ளூ யூஸ் பண்ணியிருக்கேன். இதில் வந்து ஜிப்பை நம்ம அட்டாச் பண்ணிடலாம். ஜிப்போட ஒரு பக்கத்தை வந்து நான் அட்டாச் பண்ணியிருக்கேங்க. ஜிப் அட்டாச் பண்ணும்போது நீங்கள் ஒரு விஷயத்தை கவனிச்சுக்கோங்க. இந்த ஜிப் வந்து ஓப்பன் பண்ணி க்ளோஸ் பண்ணுற பக்கம் மேல் பக்கமாக இருக்கிற மாதிரி நீங்கள் ஒட்ட வச்சுக்கோங்க. இது அடிப்பக்கமாக போயிடுச்சு அப்படின்னா நம்ம ஓப்பன் பண்ணி க்ளோஸ் பண்ணுறது ரொம்பவே கஷ்டமாக இருக்கும் இல்லையா? அதனால் இதை மட்டும் கொஞ்சம் கவனமாக பார்த்து நீங்கள் ஒட்ட வச்சுக்கோங்க. இப்போ நான் வந்துட்டு 2 சைடுமே ஜிப் ஒட்ட வச்சுட்டேன். ஒட்ட வச்சுட்டு இதை வந்து கையால் கொஞ்சம் நல்லா அழுத்தி விட்டுருங்க. அப்போ தான் வந்து இது நல்லா ஒட்டியிருக்கும். இப்போது இந்த சைடில் வந்து நீங்கள் அப்படியே யூஸ் பண்ணுறதுனா கூட யூஸ் பண்ணிக்கலாங்க. இல்லாட்டினா இந்த சைடில் வந்து கிளிட்டர் ஃபோம் ஷீட்டோ அல்லது நார்மல் ஃபோம் ஷீட்டோ எடுத்துகிட்டு அதை வந்து சைடில் கட் பண்ணிவிட்டு ஒட்ட வச்சுட்டு அதுக்கப்புறமா யூஸ் பண்ணலாம். நான் வந்து ஃபெல் கிளாத் எடுத்திருக்கேங்க. இந்த கிளாத் சூஸ் பண்ணும்போது அல்லது ஃபோம் ஷீட் ஒட்டுறீங்கன்னா அந்த ஃபோம் ஷீட்டை சூஸ் பண்ணும்போதும் நீங்கள் வந்து ஜிப் என்ன கலரில் எடுத்திருக்கீங்களோ அதுக்கு மேட்ச் ஆகிற மாதிரியான ஃபோம் ஷீட் நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க. நான் வந்து ரெட் கலரில் ஜிப் எடுத்ததுனால ரெட் கலரில் ஃபெல் கிளாத் எடுத்துகிட்டு அதை மெஷர் பண்ணி கட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா வந்து 2 சைட்லேயும் ஒட்ட வச்சுக்கிறேன். இல்லை இந்த மாதிரி ஒட்ட வைக்க வேண்டாம் அப்படின்னு நினச்சிங்கன்னா சிம்பிளாக நீங்கள் அப்படியே ஜிப் மட்டும் ஒட்ட வச்சுட்டு கூட நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ வந்து இந்த பென்சில் பவுச் ரெடி ஆகிடுச்சு. ஜிப் ஓப்பன் பண்ணி க்ளோஸ் பண்ணுறதுக்கும் ரொம்ப நல்லா இருக்குது. இப்போ இதில் நம்மளுக்கு என்னென்ன பொருட்கள் வந்து இருக்கோ அல்லது பென்சில், மார்க்கர், ஸ்கெட்ச் இப்படி எந்த பொருட்களை நீங்கள் உள்ளே வைக்கிறதுனாலும் வச்சுக்கலாம். இல்லை லிப்ஸ்டிக், பென், நெயில் பாலிஷ் இந்த மாதிரியான காஸ்மெட்டிக் திங்ஸ் கூட இதுக்குள்ளே நீங்கள் வச்சுக்கலாம். ஸோ இதை வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். செய்கிறதுமே ரொம்ப ஈஸி தாங்க. ட்ரை பண்ணி பார்த்துட்டு இது உங்களுக்கு எப்படி வந்துருந்துச்சு அப்படிங்கிறதையும் கமெண்ட் செக்ஷனில் வந்து கமெண்ட் பண்ணிடுங்க. 2வது மெத்தட் செய்கிறதுக்காக நான் வந்து PVC பிளாஸ்டிக் ஷீட் எடுத்திருக்கேங்க. இந்த ஷீட் வந்து பொதுவாக ஹோட்டல்ஸில் டேபிள் மேலே போட்டிருப்பாங்க. அதுக்கப்புறம் வந்து சலூன், அப்புறம் லாண்ட்ரி இங்கெல்லாம் வந்து கர்ட்டனுக்கு பதிலாக தொங்க வச்சுருப்பாங்க. ஸோ இந்த ஷீட் வந்து நான் எடுத்திருக்கேன். இது வந்து கொஞ்சம் லோ குவாலிட்டியாக தாங்க பார்த்து நான் வாங்கியிருக்கேன். இதை வந்து நம்ம ஸ்டிச் பண்ணுறதுனாலும் பண்ணிக்கலாம், ஸ்டிக் பண்ணுறதுக்கும் இது நல்லா தான் இருந்துச்சு. உங்களுக்கு வந்து டெய்லரிங் தெரியும் அப்படின்னா நீங்கள் சிம்பிளாக இந்த பவுச்சை தச்சு எடுத்துருங்க. அது வந்து இன்னுமே ரொம்பவே பர்ஃபெக்டாக இருக்கும். இப்போ வந்து இந்த பவுச்சுக்கு தேவையான அளவுக்கு நான் கட் பண்ணி எடுத்திருக்கேன். ஃபஸ்ட்டு நம்ம 2 சைட்லேயும் நம்ம வந்து இதை ஸ்டிக் பண்ண போகிறோம். ஸ்டிக் பண்ணுறதுக்காக நான் வந்து அயர்ன் பண்ண போகிறேங்க. அயர்ன் பண்ணுறதுக்கு முன்னாடி நான் ஒரு பட்டர் ஷீட் எடுத்திருக்கேன். அந்த பட்டர் ஷீட்டில் மெஷர் பண்ணி ஒரு லைனும் வரைஞ்சிருக்கேன். இப்போது இந்த பிளாஸ்டிக் ஷீட்டை கரெக்டான அளவில் வச்சுக்கிட்டு நான் வந்து இந்த பட்டர் ஷீட்டை க்ளோஸ் பண்ணிட்டேன். உள்பக்கமாக பட்டர் ஷீட்டுக்கு உள்ளே வந்து இந்த பிளாஸ்டிக் ஷீட்டை வச்சுருக்கேன். வச்சுட்டு நான் மேல் பக்கமாக அயர்ன் பண்ணிக்கிறேன். அயர்ன் பண்ணும்போது அயர்ன் பாக்ஸ் வந்து மீடியம் ஹீட்டில் இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. ரொம்ப ஹையில் இருந்தது அப்படின்னா டக்குன்னு இது இலகிரும். ரொம்ப லோ ஹீட்டில் இருந்தது அப்படின்னா இது ஒட்டவே ஒட்டாதுங்க. அதனால மீடியமாக ஹீட் இருக்கிற மாதிரி பார்த்துட்டு அயர்ன் பண்ணிக்கோங்க. பட்டர் ஷீட்டில் வச்சு தான் அயர்ன் பண்ணணுமா அப்படின்னா அப்படிலாம் ஒன்றும் இல்லைங்க. நீங்கள் வந்து நார்மலாக உங்கள் வீட்டில் இருக்கிற பழைய நியூஸ் பேப்பர் இருந்ததுன்னா அதை வச்சுட்டு கூட அதுக்குள்ளக்க இந்த டிரான்ஸ்பரண்ட் ஷீட்டை வச்சுட்டு நீங்கள் அயர்ன் பண்ணிக்கோங்க. இது நல்லா அயர்ன் பண்ணதுக்கப்புறம் நம்ம இதை வெளியில் எடுத்துகிட்டு பார்க்கலாம் இது எந்த அளவுக்கு ஸ்டிக் ஆகியிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. நார்மல் க்ளூ போட்டிருந்தா கூட இந்த அளவுக்கு ஸ்டிக் ஆகியிருக்காதுங்க. அவ்வளோ பர்ஃபெக்டாக இது ஒட்டியிருந்தது. ஒரு சைடு மட்டும்தான் நான் அயர்ன் பண்ணியிருக்கேன். பார்க்கும்போது உங்களுக்கு நல்லாவே வித்தியாசம் தெரியும்னு நினைக்கிறேன். இந்த அளவுக்கு பர்ஃபெக்டாக ஒட்டியிருக்கு. இதுக்குள்ளக்க வந்து நம்ம ஆயில், அப்புறம் வந்து வாட்டர், கிளிட்டர் எல்லாமே போட போகிறோம். ஏன்னா நம்ம வாட்டர் பவுச் தான் பண்ணிகிட்ருக்கோம். இது வந்து ரொம்ப நல்லா ஒட்டியிருந்தால் மட்டுமே அது வந்து லீக் ஆகாமல் நம்மளுக்கு பர்ஃபெக்டாக இந்த பவுச் வந்து கிடைக்கும். ஸோ இன்னொரு பக்கத்தையுமே நான் வந்து பட்டர் ஷீட் குள்ளக்க வச்சுட்டு இதை நீட்டாக அயர்ன் பண்ணிக்கிறேன். ஒவ்வொரு சைடையும் அயர்ன் பண்ணுறதுக்கு 5லிருந்து ஒரு 8 நிமிஷம் வரைக்கும் நீங்கள் டைம் ஸ்பெண்ட் பண்ணுங்கள். அப்போ தான் வந்து பர்ஃபெக்டாக நம்மளுக்கு இது ஸ்டிக் ஆகி வரும்.
இப்போ பார்த்தீங்கன்னா நான் 2 சைடுமே நல்லா ஒட்டிட்டேங்க. இது எந்த இடத்துலையும் பிரிஞ்சிருக்கான்றதையும் நம்ம நல்லா செக் பண்ணிடணும். ஏன்னா நம்ம இதுக்குள்ளே நம்ம இனிமேல் வாட்டர், ஆயில், அப்புறம் வந்து கிளிட்டர் எல்லாமே சேர்க்க போகிறோம் இல்லையா? அதனால் நீங்கள் ஒரு தடவைக்கு 2 தடவை நல்லா செக் பண்ணிடுங்க. இப்போ நான் செக் பண்ணி பார்த்துட்டேங்க. எந்த இடத்துலையும் கேப் கிடையாது. ஸோ நான் ஃபஸ்ட்டு ஆயில் சேர்க்க போகிறேன். இந்த ஆயில் வந்து கலரே இருக்காதுங்க, தண்ணி மாதிரி தான் இருக்கும். ஆனால் வந்து தண்ணியோட கலக்கும்போது ஒன்றோட ஒன்று மிக்ஸ் ஆகாது. இப்போ இந்த ஆயில் நான் சேர்த்துக்கிட்டேன். இது வந்து ஹேர் ஆயில் தான், நல்ல ஸ்மெல் இருக்கும். இப்போ இது நல்லா உள்ளக்க சேர்த்தாச்சு. எந்த அளவுக்கு தேவையோ அந்த அளவுக்கு சேர்த்துக்கோங்க, இதுக்கு மெஷர்மெண்ட் கிடையாது. இப்போ வந்து ஒரு 1/4 கப்புக்கும் கம்மியாக தண்ணி எடுத்திருக்கேன். இந்த தண்ணியில் ப்ளூ கலரில் ஃபுட் கலர் சேர்த்துருக்கேன். ப்ளூ கலர் ஃபுட் கலர் வந்து எனக்கு பிடிச்சிருந்ததுனால நான் சேர்த்துருக்கேங்க. உங்ககிட்ட வந்து வேறு ஏதாவது கலர், அதாவது போஸ்டர் கலரோ அல்லது அக்ரிலிக் பெயிண்ட்டோ இருந்தது அப்படின்னா உங்களுக்கு பிடிச்சமான கலரை நீங்கள் சேர்த்துக்கோங்க. எந்த கலர் சேர்க்குறீங்களோ அதுக்கு மேட்ச் ஆகிற மாதிரியான கிளிட்டர்ஸும் ஜம்கியும் இல்லை குட்டி குட்டி ஸ்டோன்ஸும் நீங்கள் அதுக்கு மேட்ச் ஆகிற மாதிரி செலக்ட் பண்ணிக்கோங்க. இப்போ வந்து ஃபஸ்ட்டு ஆயில் சேர்த்துருந்தேன். இப்போ வந்து ப்ளூ கலரில் தண்ணி சேர்த்துருக்கேன். சேர்த்துட்டு இதை பார்த்தீங்க அப்படின்னா இது ஒன்றோட ஒன்று மிக்ஸ் ஆகாது, ஆனால் வந்து ரொம்ப அழகாக இருக்கும். இப்போ இதுக்கு மேட்ச் ஆகிற மாதிரியான கிளிட்டர்ஸ் நம்ம சேர்த்துக்கலாம். ப்ளூ கலர்ன்றதுனால நான் வந்து சில்வர் கலர்லேயும் ப்ளூ கலர்லேயும் தான் கிளிட்டர் சேர்க்க போகிறேன். ஃபஸ்ட்டு சில்வர் கலரில் சேர்த்துக்கிட்டேன். கிளிட்டர் சேர்த்துட்டு இதை கொஞ்சம் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டேன். அதுக்கப்புறம் வந்து குட்டி குட்டியாக ஸ்டார் மாதிரி இருக்கக்கூடிய ஜம்கீஸ் நான் எடுத்திருக்கேன். இந்த ஜம்கீஸையும் நான் சேர்த்துக்கிறேன். ப்ளூ கலர்லேயும் சில்வர் கலர்லேயும் நான் எடுத்து சேர்த்துக்கிட்டேன். உங்களுக்கு என்ன கலரில் பிடிக்குமோ அதுக்கேற்ற மாதிரி நீங்களும் செலக்ட் பண்ணிட்டு சேர்த்துக்கோங்க. இதை வந்து நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சுங்க. சூப்பராக இருக்குது. இதை ப்ரெஸ் பண்ணும்போதே வந்து உங்களுக்கு ரொம்ப ரிலாக்ஸாக இருக்கும். ரொம்ப ரொம்ப பிடிக்கும். சின்ன குழந்தைங்க எல்லாருக்குமே இந்த பர்ஸ் வந்து ரொம்பவே பிடிக்கும். ஸோ நீங்கள் செய்கிறதுமே ரொம்ப ஈஸிங்கிறதுனால ட்ரை பண்ணி பாருங்கள் வீட்லேயே. இப்போ வந்து நம்ம வந்து இதுக்கு 3 பக்கம் க்ளோஸ் ஆகியிருக்கு. ஒரு பக்கம் வந்து நம்ம எல்லாமே சேர்த்தாச்சு. அதனால் ஒரு பக்கம் வந்து ஓப்பனில் இருக்கும். அந்த ஒரு பக்கத்தையும் நான் வந்து அயன் தான் பண்ண போகிறேன். ஒருவேளை உங்களுக்கு அயன் பண்ணுறதுக்கு கஷ்டமாக இருந்ததுன்னா நீங்கள் வந்து ஹாட் க்ளூ கன் போட்டு ஒட்டிக்கோங்க. பட் அந்த மாதிரி ஹாட் க்ளூ கன் யூஸ் பண்ணுறதை விட ரொம்ப ரொம்ப பெஸ்ட் வந்து அயன் பண்ணுறது தாங்க. ஏன்னா நம்ம அயன் பண்ணும்போது இது எந்த இடத்துலையும் பிரிஞ்சு வராது, நல்லா ஸ்ட்ராங்காக ஒன்றோட ஒன்று ஒட்டிக்கும். இப்போ வந்து நான் ஃபஸ்ட்டு மேல் பக்கமாக இருக்கிறதையும் அயன் பண்ணிக்கிறேன். ஃபஸ்ட்டு எப்படி அயன் பண்ணமோ அதே மாதிரி அயன் பண்ணிக்கலாம். அப்போ தான் ஒவ்வொரு சைட்லேயும் கேப் வந்து கரெக்டாக இருக்கும். இப்போ அயன் பண்ணியாச்சு. இது வந்து லீக் ஆகலை, லீக் ஆகுதான்னு செக் பண்ணிக்கோங்க. ஏன்னா இது லீக் ஆச்சு அப்படின்னா நம்ம செஞ்சு இவ்வளோ வேலை பார்த்தும் அது வந்து ஒன்றும் இல்லாத மாதிரி ஆகிடுங்க. அதனால் நல்லா கொஞ்சம் நேரம் எடுத்தே நீங்கள் பொறுமையாகவே இதை செய்யுங்க. இதை ப்ரெஸ் பண்ணுறதுக்கு ரொம்பவே சூப்பராக இருந்துச்சுங்க. ட்ரை பண்ணி பாருங்கள், அப்போ தான் உங்களுக்கு தெரியும். இப்போ வந்து நான் ப்ளூ கலரில் வாட்டர் சேர்த்ததுனால ப்ளூ கலரில் ஜிப் நான் இதில் எடுத்திருக்கேன். எடுத்துகிட்டு ஒட்ட வைக்க போகிறேன். இதை ஒட்ட வைக்கிறதுக்கு மட்டும் ஹாட் க்ளூ கன் யூஸ் பண்ணிக்கிறேன். நான் செய்கிற மாதிரியே நீங்களும் சேம் கலருக்கு ஜிப் எடுத்துக்கலாங்க. அது செஞ்சீங்க அப்படின்னா ரொம்பவே நல்லாயிருக்கும். அப்படி இல்லைனா கான்ட்ராஸ்ட்டாக வேறு ஏதாவது கலர் கூட நீங்கள் போட்டுக்கோங்க. அப்படி இல்லைனா பிளாக் கலர் ஜிப் இருந்தது அப்படின்னா அந்த பிளாக் கலர் ஜிப் வந்து எல்லா கலருக்குமே மேட்ச் ஆகுங்க. ஸோ அந்த மாதிரி பிளாக் கலர் இருந்தால் கூட நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க. இப்போ க்ளூ போட்டுட்டு ஒரு சைடு வந்து ஒட்ட வச்சுருக்கோங்க. இப்போ இந்த ஜிப்பில் இன்னொரு சைட்லேயும் க்ளூ போட்டுட்டு இந்த டிரான்ஸ்பரண்ட் ஷீட்டை நம்ம ரெடி பண்ணியிருக்கிறதுல இன்னொரு பக்கம் இருக்கும் இல்லையா, அந்த பக்கத்தையும் சேர்த்து நீங்கள் ஒட்ட வச்சுருங்க. ஒட்ட வச்சுட்டு கையாலேயே இதை கொஞ்சம் நல்லா ப்ரெஸ் பண்ணி விட்டுருங்க. இதை ப்ரெஸ் பண்ணி விட்டதுக்கப்புறம் 2 சைடும் ஓப்பனில் இருக்கும். ஸோ இந்த 2 சைட்லேயுமே ஹாட் க்ளூ கன் போட்டுட்டு அதுக்கப்புறம் வந்து 2யுமே ஒன்றா சேர்த்து ஒட்ட வச்சுருங்க. இப்போ வந்து ஜிப் வந்து நல்லாவே ஒட்ட வச்சாச்சு. இப்போ இந்த சைட்லேயுமே நம்ம க்ளூ போட்டுட்டு ஒட்ட வச்சுக்கலாம். இப்போ சைட்லேயுமே நான் ஹாட் க்ளூ போட்டிருக்கேன். ஹாட் க்ளூ போட்டுட்டு இதை ஒட்ட வச்சுக்கிறேங்க. இதை ஒட்ட வச்சதுக்கப்புறம் இதை நீங்கள் அப்படியே யூஸ் பண்ணுறதுனாலும் யூஸ் பண்ணலாங்க. அப்படி இல்லைனா ஃபஸ்ட்டு வந்து நம்ம ரெடி பண்ணியிருந்தோம் இல்லையா, டிரான்ஸ்பரண்ட்டாக ஒரு பென்சில் பவுச் ரெடி பண்ணியிருந்தோம். அந்த பவுச்சில் வந்துட்டு நான் ஃபெல் கிளாத் யூஸ் பண்ணியிருந்தேன். அந்த மாதிரி ஃபெல் கிளாத் இருந்ததுன்னா யூஸ் பண்ணிக்கோங்க சைடில். அப்படி இல்லைனா கிளிட்டர் ஃபோம் ஷீட்டோ அல்லது நார்மல் ஃபோம் ஷீட்டோ இருந்ததுன்னா அதை யூஸ் பண்ணிக்கோங்க. இந்த பென்சில் பவுச்சை பொறுத்த வரைக்கும் சின்ன குழந்தைங்க எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப பிடிக்குங்க. உங்களுக்குமே இது ரொம்ப பிடிக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். வீட்லேயே நம்ம இதை செஞ்சிடலாம். சைடில் வந்து நான் ப்ளூ கலரில் கிளிட்டர் ஃபோம் ஷீட் எடுத்து கட் பண்ணிவிட்டு ஒட்ட வச்சுட்டேங்க. ரொம்ப ரொம்ப பர்ஃபெக்டாக இருந்துச்சு இது. இப்போ வந்து நம்ம ஜிப்பு ஓப்பன் பண்ணி க்ளோஸ் பண்ணோம் இல்லையா, அந்த ஜிப்லையுமே ஒரு சின்ன கீச்செயின் ஒன்று நான் வந்து அட்டாச் பண்ணியிருக்கேன். இந்த ஜிப்பை ஓப்பன் பண்ணிவிட்டு உள்பக்கமாக ஸ்கெட்ச், பென் எல்லாமே இதில் எடுத்து வச்சுக்கிறேன். மார்க்கர் இருந்ததுன்னா மார்க்கர் எல்லாமே இதில் நம்ம வச்சுக்கலாம். ரொம்ப சூப்பராக இருக்கும். இல்லை காஸ்மெட்டிக் திங்ஸ் இருந்ததுன்னா அதை கூட நீங்கள் வச்சுட்டு யூஸ் பண்ணிக்கலாம்.
நீங்கள் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் ரேவாஸ் ஆர்ட்ஸ் பார்க்குறீங்கன்னா என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இப்போ பக்கத்தில் ஒரு பெல் ஐக்கான் வரும், அதையும் கிளிக் பண்ணுங்கள். இப்போது 3 ஆப்ஷன் வரும், இதில் நீங்கள் ஆளுங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணிடுங்க. அப்போ தான் நான் அடுத்தடுத்து போடுற புது புது வீடியோவோட நோட்டிஃபிகேஷன் எல்லாமே உங்களுக்கு வரும். நீங்கள் எல்லா வீடியோவும் மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்ததுன்னா இந்த வீடியோவுக்கு ஒரு லைக் கொடுங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.